What are the types of personality psychology says அப்படின்னு பார்த்தீங்கன்னா extroversion, agreeableness, openness, conscientiousness and neuroticism. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமோனிக்கை வச்சு சொல்கிறாங்க ஓஷன் மாடல் அப்படின்ட்டு. ஓ ஃபார் ஓப்பன்னஸ், சி ஃபார் conscientiousness, and then E for extroversion, A for agreeableness and N for neuroticism. இது தவிர்த்து சில பர்சனாலிட்டிஸுமே இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ஷன் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரோவர்ஷன் பர்சனாலிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் மோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங்கான பர்சனாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன சொல்லுது சைக்காலஜினா, அட்டென்ஷன் சீக்கிங் அதிகமாக இருக்கிற பர்சனாலிட்டி பீப்புள் வந்து மேபி தே பிகம் இன்ட்ரோவர்ட்ஸ் இன் ஃப்யூச்சர். ஸோ இன்ட்ரோவர்ட் பீப்புளெலாம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பர்சனாலிட்டி பீப்புள் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க காண்ட் இனிஷியேட் அ கான்வர்சேஷன், ஃபர்ஸ்ட் அவங்க போய் பேச மாட்டாங்க, கொஞ்சம் மூடி டைப்பாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்ரியபிள்னஸ் பர்சனாலிட்டி பீப்புள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பீப்புளாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, நோ சொல்ல தெரியாது, இந்த மாதிரி பீப்புள். நான் அக்ரியபிள்னஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரு எப்போ பார்த்தாலும் கடுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் நான் அக்ரியபிள்னஸ். ஓப்பன்னஸ் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி பீப்புள் வந்து ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும், புதுசாக ட்ரை பண்ணணும், ரிஸ்க் எடுக்கிறது, ட்ரைங் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ், ட்ரைங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் டூர் போகிறது, டிஃப்ரெண்ட் திங்ஸை ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி. கன்சைன்டினியஸ் பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு கோலை நோக்கி போகிறவங்களா இருப்பாங்க, குறிக்கோள் வாழ்க்கை அவங்களுக்கு நிறையவே இருக்கும். they'll be focused on what they want in their life seriously. So very conscious people about their goal oriented. And next பார்த்திங்கன்னா நியூரோட்டிசம் பர்சனாலிட்டி பீப்புள். இவங்க வந்து ஒன்றுமே இல்லாததுக்கு ட்ராமா பண்ணுறது, க்ரையிங், நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் பீப்புள், எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்க எந்த டைப் ஆஃப் பர்சனாலிட்டின்னு கண்டிப்பாக இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸில் நம்ம நிறைய சைக்காலஜி கண்டென்ட்டையும் பார்க்கலாம்.